வங்கி கடன்களை ரத்து செய்தல், வங்கிகள் ஜப்தி நடவடிக்கை கைவிடுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் விவசாயிகள் கூட்டியக்கம் சார்பில் ரயில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. விவசாய கடன்களை ரத்து செய்ய வேண்டும், தட்டுப்பாடு இன்றி விவசாயத்திற்கு மின்சாரம் தர வேண்டும் என்பது உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை, சென்னை, குடந்தை, நாகை, திருவாரூர் உட்பட 40 இடங்களில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற ரயில் மறியல் போராட்டத்தில் விவசாயிகள் தண்டவாளங்கள் அருகே அமர்ந்து முழக்கங்களை எழுப்பினர். இப்போராட்டத்தில் பங்கேற்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது விரதத்தை முறித்து ரயில் மறியல் போராட்டத்தில் பங்கேற்றுள்ளதாக கூறினார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆதரிக்கணும்னு நான் விஜயகாந்த் கிட்டே கூட்டிட்டு போய் அழைச்சிட்டு போய் இந்த போராட்டத்தில் ஆதரிக்கிறோம்னு சொன்னோம். இன்னைக்கு எங்க அப்பா இறந்த நினைவு நாள். 43 வருஷமா இன்னைக்கு நான் பேச மாட்டேன். காலையில இருந்து பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன். நான் காலையில இருந்து பச்சை தண்ணி குடிக்கல, சாப்பிடவும் போறதில்லை. சாயங்காலம் 7 மணிக்கு தான் நான் ஒரு டம்ளர் தண்ணி குடிப்பேன். இன்னைக்கு இந்த விவசாயிகளுக்காக அந்த விரதம் ஒரு பக்கம் உண்ணாவிரதம் இருக்கு. மௌனத்தில் இருக்கிறவன் நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன். வங்கியில் வாங்கிய கடனுக்கு தவணை செலுத்தாத விவசாயிகள் தண்டிக்கப்படுவதாக கூறிய வைகோ விவசாயிகளின் தற்கொலைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதாவே காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். கடன்களை முக்கால்வாசி செலுத்தினாலும் ஜப்தி பண்றான். ஆனா விஜய் மல்லையா 9,000 கோடி அடிச்சிட்டு அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பறந்துகிட்டு இருக்கிறான். 9,000 கோடி கொள்ளையடிச்சவன், 7,000 கோடி லோன் வாங்கினவன் இந்த நாட்டில் மகாராஜாக்கள் மாதிரி வாரான். விவசாயி கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி அவன் வாங்கின பொருளை டிராக்டரோ கதை இருக்கிற எந்திரமோ முக்கால்வாசி கட்ட பிறகு கொஞ்சம் பாக்கி இருக்கும் போது இவன் போய் ஜப்தி பண்றான். அவனுக்கு ரோசத்துக்காக அவன் தற்கொலை பண்ணி செத்து போறான். அவன் குடும்பம் தெருவில் நிக்கி. இந்த 3 விவசாயிகளுக்கு 1 மாசத்துல செத்ததுக்கு ஜெயலலிதா சர்க்கார் தான் காரணம்.